வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குற எல்லோருமே வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக முருகன் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எப்படி பாடுபடுறீங்களோ அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற நட்பு வட்டாரமாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னு உங்ககிட்ட வந்து கேட்டால் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ஒரு வேளை பண உதவியாக இருந்து உங்களால் பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இல்லைன்னா கூட யார்கிட்டையாவது பணம் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அதாவது அந்த காரணம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த உதவியை நீங்கள் பண்ணுங்க. நல்லா விசாரிச்சுட்டு உதவி பண்ணுங்க. யாரும் ஏமாந்துட வேண்டாம். ஆனால் உதவி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கீங்கன்னா கட்டாயமாக அதை பண்ணுங்க. அது உங்களுக்கு பல்மடங்கான புண்ணியத்தையும் உங்கள் குடும்பத்திற்கு நன்மையும் நிச்சயமாக தரும். உங்களால் பண உதவி பண்ண முடியலைன்னா முடிஞ்சவங்ககிட்ட வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. யாரையும் ஒரு உதவி கேட்டு வர்றவங்களை இழிவாக நடத்துகிறதோ தவறாக பேசுகிறதோ வேண்டாம். உங்கள் குடும்பம் மாதிரியே மற்றவர்களையும் பாருங்கள் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அழகா வேலும் மயிலும் துணைன்னு வந்திருக்கு. அதனால கவலையே படாதீங்க. எப்போவுமே முருகனின் வேலும் மயிலும் நம்ம எல்லாருக்குமே துணையாகவே இருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எல்லாத்தையும் சமமாக பாருங்க. உங்களை நான் அரியாசனத்தில் ஏற்றி உட்கார வைக்கும் போது ரொம்ப புகழ் உங்கள் தலைக்கு ஏறவும் வேண்டாம். கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் நான் கஷ்டத்தில் இருக்கனேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழவும் வேண்டாம். மற்றவர்களை இகழ்ந்து பேசவும் வேண்டாம். நல்லதோ கெட்டதோ, உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அத்தனைக்கும் நான் தான் பொறுப்பு. அதனால சமமா பாருங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல நான் அப்படின்னு நான் சொல்றது முருகப்பெருமானை தான் சொல்றேன். அதனால எது உங்க வாழ்க்கையில நடந்தாலும் முருகா நீயே துணை, முருகா இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல், உன்னுடைய சித்தம், நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. கஷ்டமான சூழ்நிலையில முருகன் முன்னாடி போய் நிக்கிற மாதிரியே நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதுக்கும் முருகன் முன்னாடி போய் நின்று நன்றி சொல்லுங்க. நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மையும் அதிகமாகவே கிடைக்கும். கஷ்டத்தில் இருக்கும்போது முருகனுடைய போய் நின்று நமக்கு இதுவரைக்கும் என்னெல்லாம் நன்மை அவன் செஞ்சுருக்கானோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. நிறைய மன்னிப்பு கேளுங்க, கண்ணீர் விடுங்க, தப்பே கிடையாது. யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விட்டோம்னா அவங்க நம்மளை பார்த்து கேலி செய்கிறதுக்கும் மற்றவர்கள்ட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இறைவன் முன்னாடி போய் நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா நிச்சயமா உங்க பிரார்த்தனையை அவர் கேட்பாரு, உங்களுக்கு நல்லதே செய்வாரு. நன்றி அன்பர்களே.